ஏற்கனவே சொல்லிருக்கேன், கைய பிடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மரியாதை கெட்டுரும். இப்படி ஃபீலிங் மட்டும் பண்ணி என்ன பண்றது? தலை மேல இடியே விழுந்தாலும் உண்மையை சொல்ல மாட்டேன்னு குத்துக்கல்லாட்ட இருக்கேல்ல, அப்ப இதெல்லாம் அனுபவிச்சுதான் ஆகணும். ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? எவ்வளவு தைரியம் இருந்தா என் அக்கா கைய பிடிப்ப? என் மனோ, என்ன பண்ற? அவர் ஆசையா சாப்பிட போலாம் தானே அக்காவை கூப்பிடுறாரு. அவங்கதான் ஏதோ கோவத்துல பேசுறாங்கன்னா நீ எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிற? இது அவங்க சம்பந்தப்பட்ட விஷயம். நீ பண்றது நல்லா இல்ல. இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? இந்த பாரதி ஏன்டா அப்படி இருக்காளோ தெரியல. இதெல்லாம் நாம பாக்குறது மட்டும் இல்லாம குழந்தைங்களும் பாக்குற மாதிரியே இருக்கு. இதெல்லாம் தப்பு இல்ல. என்ன பண்ண? வந்தவன் நாம சின்னதா ஒரு கோடு போட்டா ரோடே போடுறான். டின்னர் மேட்டரை வச்சு நல்லா ப்ளே பண்றானே. நடக்கட்டும். சாரிங்க, மனோ ஏதோ தெரியாம பேசிட்டான். அபி, நீ சின்ன பொண்ணுமா, உனக்கு மரியாதைன்னா என்னன்னு தெரியுது. ஆனா பாரதிக்கு புருஷங்கிற மரியாதை இல்ல பத்தியா? உங்களுக்கு என்ன, இப்ப அக்கா உங்க கூட டின்னருக்கு வரணும் அவ்வளவுதானே? அதேதான். கண்டிப்பா வருவாங்க. அபி, ப்ளீஸ் தயவு செஞ்சு இந்த விஷயத்துல நீ தலையிடாத. அது மட்டும் இல்ல, இப்ப எனக்கு சரியான தலைவலி. இந்த மாதிரி காரணத்தை சொல்லி தப்பிக்கணும்னு நினைக்காதீங்க. எனக்காக தயவு செஞ்சு நீங்க அவர் கூட போயிட்டு வாங்க. போதும்க்கா, இவ்வளவு நாள் நீங்க தனியா இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். இதுக்கப்புறமாவது நீங்க சந்தோஷமா உங்க லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அபி, உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு எல்லாம் தெரியும்க்கா. நீங்க அக்கா கைய புடிச்சு இழுத்துட்டு போங்க. அக்கா கண்டிப்பா வருவாங்க. சூப்பர் ஐடியா. பா போலாம். ஏய், விடு. கைய விடுன்னு சொல்றேன்ல. கைய விடுடா. டேய், ஏய், கைய விடு. போலாம் பாரதி. வேணாம் பாஸ், விடுங்க. எங்கேயும் போக வேண்டாம். ஆதி, என்ன பண்றீங்க? சூர்யா பாரதிய வெளியே கூட்டிட்டு போகணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல என்ன தப்பு இருக்கு? நம்ம கூட தான் இப்ப வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்தோம். அவங்க ரெண்டு பேருக்குள்ள நீங்க எதுக்கு தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகுறீங்க? அது அவங்களோட பர்சனல். இருக்கலாம் மித்ரா, வைஃபாவே இருந்தா கூட அவங்கள அவங்க விருப்பம் இல்லாம சாப்பிட கூட்டிட்டு போக கூடாது. காலையில குழந்தைங்களுக்காக ஒரு பூஜை பண்றேன்னு சொன்னாரு. அதுல ஒரு நியாயம் இருந்தது. அக்கா, என்ன பண்றாங்க? எதுக்கு சண்டை போட்டுக்கிறாங்க? தெரியல ஆதித்யா. எனக்கு அந்த பேட் பாய் பிடிக்கவே இல்லக்கா. எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. எனக்கும் தான் பிடிக்கல. ஏய், இதுக்கு மேல உனக்கு மரியாதை கிடையாதுடி. இதே மாதிரியே பேசிட்டு இருந்த அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். அத்தை, நீங்க சும்மா இருங்க அத்தை. நான் இவகிட்ட பேசிக்கிறேன். என்ன தைரியம் இருந்தா நீ என் அத்தைய பார்த்து அவங்க இந்த கேக்ல விஷத்தை கலந்துருப்பாங்கன்னு சொல்ற? உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கிறதே தப்பு. இது பாரு, நீ ஏன் இந்த மாதிரி நடந்துக்கிறேன்னு எனக்கு புரியவே இல்ல அபி. உங்களுக்கு தான் புரியல சூர்யா. உங்களை சுத்தி எல்லாமே தப்பா இருக்கு. போதுமாடி, போதுமா? இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா வார்ன் பண்றேன். இனிமே சூர்யாக்கு யாராவது கெடுதல் பண்ணணும்னு நினைச்சீங்க, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். எல்லாரும் பேசாம இருக்கீங்களா? என்ன நடக்குதுங்க? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
தலையும் புரியல காலும் புரியல. பாரதி, என்னாச்சு பாரதி? உனக்கு இல்ல ஞாபகமா வந்துருச்சா? நான் யாரும் தெரியுதா உனக்கு? சொல்லு பாரதி, நான் யாரும் தெரியுதா? வாட் நான்சென்ஸ்! என்ன டிராமா பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னோட வேலையா? பாரதி பாரதி, வெயிட் வெயிட் வெயிட், கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னன்னு நான் சொல்றேன். பாரதி, உங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குன்னு தெரியாது. இப்போ கூட உங்களுக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்திருக்கும்னு நானா நினைச்சுதான் அதெல்லாம் சொன்னேன். சூர்யா, நீங்க அவர் கூட இருந்த எல்லாத்தையும் மறந்துட்டதா சொன்னாங்க.